வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா, ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். கியூபா முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவு, தலைவர்கள் அஞ்சலி. வங்கிகளுக்கு 2 நாள் விடுமுறை, முடங்கிய ஏடிஎம்கள், மக்கள் தவிப்பு. தற்கொலை செய்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 1.5 லட்சம் நிதி நேரில் வழங்கினார் திமுக பொருளாளர் ஸ்டாலின். மும்பை தாக்குதல் 8ஆம் ஆண்டு நினைவு, பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்ச்சி. பெரும் புரட்சியாளரும் கியூபா நாட்டின் முன்னாள் அதிபருமான ஃபிடல் காஸ்ட்ரோ இன்று காலமானார். அவருக்கு வயது 90. முதுமை மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக ஃபிடல் காஸ்ட்ரோ அண்மை காலமாக அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார். அதிபர் பதவியை தம்பி ரவுல் காஸ்ட்ரோவிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் அமைதி வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் ஃபிடல் காஸ்ட்ரோ இன்று மரணமடைந்ததாக அவரது தம்பியும் கியூபாவின் தற்போதைய அதிபருமான ரவுல் காஸ்ட்ரோ தகவல் வெளியிட்டுள்ளார். கியூபாவின் அரசு தொலைக்காட்சியும் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. உலகின் மிக மூத்த அரசியல் தலைவரான ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவு கியூபா நாட்டை மட்டுமின்றி உலகம் முழுவதையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடரும் போது புரட்சி தவிர்க்க முடியாததாகிவிடும் என்பதுதான் வரலாறு கற்றுத்தந்து கொண்டிருக்கும் பாடம். அத்தகையதொரு புரட்சிக்கு வித்திட்ட மாபெரும் தலைவர்களில் ஒருவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இது. ஃபிடல் காஸ்ட்ரோ பிறந்தது கியூபாவில் உள்ள பிரான் பகுதியில். கரும்பு விவசாயியின் மகன் அவர். கசப்பும் இனிப்பும் கலந்த வாழ்க்கை அவரது வாழ்க்கை. வாழ்நாள் முழுக்க வலிகளும் போராட்டங்களுமாகவே வாழ்ந்தார் காஸ்ட்ரோ. கியூபாவின் தலைநகரமான ஹவானாவில் உள்ள ஹவானா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற காஸ்ட்ரோ புரட்சிகர அரசியலில் ஈடுபாடு கொண்டார். கியூபாவின் சர்வாதிகாரியாக அப்போதிருந்த ஃபுல்ஜென்சியோ பாட்டிஸ்டாவுக்கு எதிராக போராடியதற்காக 15 ஆண்டுகள் சிறைவாசம் பெற்றார். வரலாறு என்னை விடுவிக்கும் என்ற வாசகத்துடன் சிறை சென்று மீண்ட காஸ்ட்ரோ தான் தோற்றுவித்த ஜூலை 26 இயக்கத்தை வலுப்படுத்த மெக்சிகோ சென்றார். அங்கு அர்ஜென்டினாவின் எர்னஸ்டே ஷேகுவாராவுடன் நட்பு கொண்டார். தனது ஆதரவாளர்களுடன் கியூபாவுக்குள் மீண்டும் நுழைந்து சர்வாதிகாரிக்கு எதிராக மாபெரும் மக்கள் போராட்டத்தை காஸ்ட்ரோ முன்னெடுத்தார். 1959ஆம் ஆண்டு தலைநகர் ஹவானாவிற்குள் அதிரடியாக மக்கள் படையுடன் நுழைந்து ஆட்சியை கைப்பற்றி அவர் அதிபரானார். அமெரிக்க வல்லாதிக்கத்துக்கு எதிராக கியூபாவை பொதுவுடைமை நாடாக்கி சோவியத் ரஷ்யாவின் அணியில் இணைந்த காஸ்ட்ரோ அவரது வாழ்நாள் முழுவதுமே உலக அளவில் 3ஆம் நாடுகளின் விடுதலைக்கு ஆதரவாகவும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் போராடி வந்தார். மிக நீண்ட காலம் கியூபாவின் அதிபராக இருந்த இவர் அமெரிக்கா விதித்த பல்வேறு பொருளாதார தடைகளை சமாளித்து 100% கல்வியறிவுள்ள கியூபா நாட்டை உருவாக்கினார். உடல்நலக்குறைவின் காரணமாக 2008ஆம் ஆண்டு அதிபர் பதவியிலிருந்து விலகி தம்பியின் கையில் ஆட்சியை ஒப்படைத்த ஃபிடல் காஸ்ட்ரோ தற்போது தனது 90வது வயதில் இயற்கை எய்தியுள்ளார். வரலாற்றின் ஏடுகளில் அவர் என்றும் வாழ்வார் என்பதே நிஜம். ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி ட்விட்டரில் பிரணாப் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமது இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் நண்பராக விளங்கிய காஸ்ட்ரோ கியூபா புரட்சிக்கு வித்திட்டவர் என்று தமது இரங்கல் செய்தியில் பிரணாப் தெரிவித்துள்ளார். ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவிற்கு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கிய தலைவர்களில் ஃபிடல் காஸ்ட்ரோவும் ஒருவர் என்று தெரிவித்துள்ளார். ட்விட்டர் மூலம் அவர் விடுத்திருக்கும் செய்தியில் இந்தியா தனது முக்கியமான நண்பரை இழந்து தவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கியூபாவுக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பல்ல என்று தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, இந்திய மக்களின் இதயங்களில் ஃபிடல் காஸ்ட்ரோ எப்போதும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று மேலும் தெரிவித்துள்ளார். ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவிற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், போராட்டங்களில் ஈடுபடும் பலருக்கும் மிகப்பெரிய முன்னுதாரணமாக ஃபிடல் காஸ்ட்ரோ செயல்பட்டதாக தெரிவித்தார். Fidel Castro will
remain a legend and will remain as one of the greatest revolutionary heroes of our times. He remained and remains a big revolutionary source of inspiration. I had the fortune, let's say, of meeting him how many, 3 times, 4 times. ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவு ஒரு மிகப்பெரிய காலகட்டத்தின் முடிவு என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். Yes, it is definitely an end of an era because the hero, revolutionary hero used to be Fidel Castro. Well, he was a fighter. He fought in the Cuban Revolution and he was not at all daunted by all the threats he used to receive from across the ocean. So everybody recognized him as a revolutionary fighter and leader. ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவிற்கு திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அவரை இழந்து வாடும் கியூபா நாட்டு மக்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உலகெங்கும் உள்ள காஸ்ட்ரோவின் அபிமானிகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவிற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உலகம் ஒரு மாபெரும் இரும்பு மனிதரை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வங்கிக் கிளைகளுக்கும் 4வது சனிக்கிழமை என்பதால் இன்றும் பொது விடுமுறை நாள் என்பதால் நாளையும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. வங்கிக் கிளைகள் அனைத்தும் இனி திங்கட்கிழமைதான் மீண்டும் செயல்படும் என்ற நிலையில் ஏடிஎம் மையங்கள் முற்றிலும் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். இன்றும் நாளையும் வங்கிகள் விடுமுறை அளிக்கப்பட்டதால் பொதுமக்கள் இந்த வங்கி சேவை பெற முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 8ஆம் தேதி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதென மத்திய அரசு அறிவித்து அதனைத் தொடர்ந்து புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பழைய நோட்டுகளை மாற்றுவதற்காக வரிசையில், அதாவது வங்கி மற்றும் அஞ்சல்துறைகளிலிருந்து வரிசையாக நின்று தாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பழைய நோட்டுகளை மாற்றுவதற்காக கடந்த 18 நாட்களாக அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று, அதாவது மாதத்தினுடைய 4வது சனிக்கிழமை என்பதால் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. அதே போல் நாளைய தினம் அரசு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதால் நாளைய தினமும் இந்த விடுமுறை அளிக்கப்பட்டதால் வருகிற 2 நாட்களும் வங்கி சேவை இல்லாமல் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இருப்பினும் கூட சென்னையில் உள்ள பெரும்பாலான ஏடிஎம்கள் கூட இன்னும் இந்த முழுமையாக செயல்படவில்லை. ஒரு சில ஏடிஎம்கள் செயல்பட்டாலும் கூட அங்கு பணம் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் ஏமாற்றுடன் திரும்பி செல்கின்றனர். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பணம் போடல. நடுவில் ஒரே ஒரு நாள் பணம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு ஒரு அடி பணம் போட்டாங்க. அது ஒரு 10 நிமிஷம் கால் ஹவரில் அது காலியாகிடுது. இப்போ இதில் வேறு சனி ஞாயிறு லீவ் வேறு இருக்குது. இதில் மக்கள் ஒரு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போகிறாங்க, யாருக்கும் பணமும் கிடைக்கல. மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இது நல்ல முன்னெச்சரிக்கையாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும். இந்த நடுத்தரமான மக்களை நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதை நம்பி தான் நாங்கள் வரோம். ஒரு 1000 500 கிடைக்கவே மாட்டேங்குது. 500 மாற்ற முடியல, 1000 ரூபாய் மாற்ற முடியலன்ட்டாங்க. இந்த இதுவும் பூட்டி கிடக்குது. இந்த 10 காசு கூட இல்லை. நைட்டுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் தான் நிற்கிறோம். 2000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அதுவும் மாற்றுறதுக்கும் வழி இல்லை. 100 ரூபாயும் வரல, இந்த 50 ரூபாயும் வருது, அதுவும் வரல. நாங்கள் என்ன பண்ண முடியும்? உடனடியாக அரசு இதற்கான உரிய தீர்வு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக எழும்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பத்திலுடன் பிரகாஷ். ஈரோடு மாவட்டத்தில் தற்கொலை செய்து கொண்ட 2 விவசாயிகளின் குடும்பங்களுக்கு திமுக சார்பில் தலா 1.5 லட்சம் ரூபாய் நிதியுதவியை மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, தாமரைப்பாளையம் மற்றும் கரட்டுப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் முத்துசாமி, ராமலிங்கம் ஆகியோர் மஞ்சள் பயிர் வாடியதால் தற்கொலை செய்து கொண்டனர். இதில் தாமரைப்பாளையம் முத்துசாமி வீட்டிற்கு இன்று வருகை தந்த மு.க. ஸ்டாலின் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு 1.5 லட்சத்து ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். பின்னர் ராமலிங்கம் வீட்டிற்கு சென்ற மு.க. ஸ்டாலின் அங்கும் மாலை அணிவித்து 1,50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு ஆறுதல் கூறாதது கண்டனத்திற்குரியது என ஸ்டாலின் தெரிவித்தார். இதில் வேதனைக்குரிய ஒன்று என்னவென்று கேட்டால், இதுவரையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை மட்டுமல்ல, தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய குடும்பங்களை கூட ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சந்தித்து நிதி வழங்கவில்லை என்றாலும் கூட ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல முடியாத நிலையில் இருப்பதை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
காஷ்மீரில் எல்லைப்படையினர் பயணம் செய்த வாகனத்தொடர் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்தார். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இன்று வடக்கு காஷ்மீரில் ஹந்த்வாரா பகுதியில் உள்ள உதிப்போரா என்ற இடத்தில் எல்லைப்படையினர் பயணம் செய்த வாகனத்தொடர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். அதில் எல்லைப்படை வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார். அந்த பகுதியில் தற்போது மும்முரமான தேடல் நடவடிக்கை நடந்து வருகிறது. மும்பை தாக்குதலின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் மும்பை மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் கடல் வழியாக மும்பை மாநகருக்குள் நுழைந்த 10 லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் தாஜ் உணவகம் உள்பட பல்வேறு இடங்களில் தாக்குதல்களை தொடுத்தனர். அதில் 166 பேர் பலியாகி 300 பேர் வரை காயமடைந்தனர். நாட்டை உலுக்கிய இந்த மும்பை தீவிரவாத தாக்குதலின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி மும்பையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், மும்பை மாநகர காவல் ஆணையர் டாடர் பட்சால்கிகார், உத்தவ் தாக்கரே ஆகியோர் மும்பை மரைன் டிரைவ் பகுதியில் அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். காஷ்மீரின் நார்வால் பகுதியில் குடிசை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் கருகி பலியானார்கள். 150 குடிசைகள் எரிந்து சேதமாகின. ஜம்மு பகுதியில் உள்ள நார்வால் பகுதியில் மியான்மர் நாட்டிலிருந்து அகதிகளாக வந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அதிக அளவில் குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வந்தனர். இங்கு இன்று நள்ளிரவு 12 மணியளவில் பெருமளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயில் கருகி 3 பேர் பலியானார்கள். 6 பேர் படுகாயமடைந்தார்கள். அங்கிருந்த 150 குடிசைகளும் முற்றிலும் எரிந்து சேதமாகின. காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரபாகரனின் 62வது பிறந்தநாள் விழா. மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடருகின்றன. இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு வங்கதேசத்தை உருவாக்க உதவியது போல் இலங்கை தமிழ் மக்களின் நலன் கருதி தனி ஈழம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பணத்தாள் மற்றும் கருப்பு பண விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கையை கண்டித்து வரும் 28ஆம் தேதி இடதுசாரி அமைப்புகள் நடத்தவுள்ள போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிப்பதாகவும் மதுரையில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எப்படி ஒரு வங்கதேசத்தை உருவாக்கி அந்த மக்களுக்கு வழங்கினாரோ அப்படி இந்திய அரசு ஈழத்தை வென்றெடுப்பதற்கு துணை நிற்க வேண்டும். ஈழத் தமிழர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளில் வேண்டுகோளாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் 62வது பிறந்தநாள் விழா மதிமுக தலைமையகமான தாயகத்தில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மதிமுகவின் தலைமையகமான தாயகத்துக்கு வெளியே பிரபாகரனின் பிளெக்ஸ் போர்டு வைக்க காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. எனினும் அதை மீறி இன்று பிரபாகரனின் பிளெக்ஸ் போர்டு வைக்கப்பட்டு அவரது பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மதிமுகவின் இணை பொதுச் செயலர் மல்லை சத்யான் தலைமையில் நடந்த இந்த பிறந்தநாள் விழாவில் ஓவியர் வீரசந்தானம் மற்றும் ஏராளமான மதிமுக தொண்டர்கள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர். தலைவர் பிரபாகரனுடைய பிறந்தநாள் விழாவில் அவர் கண்ட கனவான தமிழ் தேசியத்தை இன்றைக்கு பொது வாக்கெடுப்பின் மூலமாக நடத்த வேண்டும் என்ற தலைவர் வைகோ அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புதிய பரிணாமத்தில் அந்த பயணத்தை தொடர்வதற்கு எந்நாளும் தலைவர் வைகோ அவர்களும் மறுமலர்ச்சி திமுகவும் தாய் தமிழகம் துணை நிற்கும் என்பதை தலைவர் பிரபாகரன் அவருடைய 62வது பிறந்தநாள் விழாவில் இந்த செய்தியை நற்செய்தியாக நாங்கள் அறிவிக்கின்றோம். மத்திய அரசின் 1000 மற்றும் 500 ரூபாய் தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் கால வரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர்.
ராமேஸ்வரத்தில் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் அறிவிப்பால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தங்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசை கண்டித்தும் வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய் வரை பணம் எடுக்க அனுமதிக்க கோரியும் மீனவர்கள் இன்று வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ளனர். விரைவில் மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அலுவலர்களை சந்திக்க இருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு கடலுக்கு போனால் ஒரு போட்டுக்கு 50,000 செலவாகுது. என்ன 2,000 கொடுத்தா இந்த சம்பளங்களை எப்படி கொடுத்து இந்த போட்டில் எப்படி ஓட்டுறது? 6 மாதமாக போட்டு இலங்கை நேவி பிரச்சனைனால கெட்டில் நடந்திருக்கு. இப்போ தான் கடலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. இதில் இந்த பிரச்சனைனா வியாபாரி மாதிரி யாருமே காசு கொடுக்க மாட்டேங்காங்க. இது மத்திய மாநில அரசு ஒரு முடிவு பண்ணி எங்களுக்குன்னு ஒரு வங்கி அமைச்சு எங்களுக்கு ஒரு 50,000 எடுக்க, ஒரு கடலுக்கு ஒரு 50,000 எடுத்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த போட்டில் ரன் பண்ணவே முடியும். வங்கிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள அனைத்து ஏடிஎம் மையங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனையடுத்து பணம் எடுக்க முடியாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். மத்திய அரசின் செல்லாத அறிவிப்பை அடுத்து கடந்த 18 நாட்களாக அன்றாட செலவுக்கு பணம் எடுக்க மக்கள் மிகவும் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏடிஎம்களிலும் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் வரையே எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 4ஆம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகியவற்றால் வங்கிகள் 2 நாட்கள் மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள அனைத்து ஏடிஎம் மையங்களும் பணம் இல்லாமல் மூடப்பட்டுள்ளதால் அடிப்படை தேவைகளுக்கு பணம் எடுக்க முடியாமல் மக்கள் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏடிஎம் சென்டருக்கு மேலே இருக்குது. தெருக்கு முனைக்கு ஏடிஎம் திறந்து வச்சோம். இன்னைக்கு எந்த ஏடிஎம்மே ஒர்க் ஆகவே இல்லைங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. காஞ்சிபுரம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டேன். ஒரே ஒரு ஏடிஎம்ல கூட இல்லை. எஸ்பிஐ ஏடிஎம்ல சரி இதான் ஃபைனலாக இருக்குன்னு சொல்லி இங்கே வந்தாக்கா 100 பேருக்கு 150 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. என்ன பண்ண போறோன்னு எனக்கே தெரியவே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்போதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சேலம் விருதாச்சலம் ரயில் பாதையை மேம்படுத்துதல் குறித்தும் ரயில் பாதையை கண்காணிக்கும் பணியின் தீவிரம் குறித்தும் ரயில்வே கோட்ட மேலாளர் ரயில்வே அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சேலம் விருதாச்சலம் அகல ரயில் பாதையில் ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே கோட்ட மேலாளர் ஹரிசங்கர் வர்மா, தற்போது பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த பாதைகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் பயணிகளுக்கு கூடுதல் வசதிகளை அதிகரிக்கவும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இதனிடையே ரயில் பெட்டிகளின் இருபுறமும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஆட்கள் நடமாட்டம் கண்காணிக்கப்படும் என ரயில்வே காவல்துறையினர் தெரிவித்தனர். During this inspection, we have to upgrade the passenger amenity, upgrade the maintenance of our equipment and signal gears. All the station of this section will be the disabled friendly. So the disabled person can come and buy the ticket and board the train. பூந்தமல்லியில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் தனியார் அங்காடியில் உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த குமணன் சாவடியில் உள்ள தனியார் அங்காடியில் இன்று காலை மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு கடையில் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இந்நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த பூந்தமல்லி மதுரவாயல் தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. 2 மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே புலியை பிடிக்க வனத்துறையினர் வைத்த கூண்டு வெறும் காட்சிப் பொருளாக மாறியிருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டையை அடுத்த புளியரை, வடத்துப்பாறை, தெற்குமேடு உள்ளிட்ட கிராமங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிக்கடி யானை, காட்டுப்பன்றி, புலி போன்றவை வந்து செல்கின்றன. இந்நிலையில் அங்கு புலி ஒன்று அடிக்கடி சுற்றித் திரிந்ததால் புலியை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்திருந்தனர். அந்த கூண்டில் இறைச்சி எதையும் வைக்காமல் கூண்டையும் மூடி வைத்துள்ளதால் கூண்டு வெறும் காட்சிப் பொருளாக மட்டுமே இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புலியை விரைவில் பிடித்து காட்டுக்குள் விட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது ஒரு மிருகங்கள் பண்ணி கிண்ணி வந்து குரங்கு இறங்குன்னு வந்து இந்த விளைநிலங்களை அழிச்சா அந்த நாய் சத்தம் போடும்போது இந்த பொதுச்சன ஆட்கள் வந்து காவக்காரங்க எந்திரிச்சு அந்த இதை சத்தம் போட்டு பண்ணிகளை விரட்டிடுவாங்க. இப்போ நாய் இல்லாதனால இது எந்த நேரத்தில் எந்த மிருகம் வருதுன்னு கூட தெரியல. அதை பிடிக்கிறதுக்கு வந்து இயற்கையான உள்ள இடத்துல உள்ள தள்ளி வச்சு அந்த அதுக்கு இறை போட்டு கண்காணித்து அந்த புலியை பிடிச்சி அப்புறப்படுத்தினால் ஒழிய ஜீவிக்கிற பொதுமக்கள் வந்து அச்சமில்லாமல் ஜீவிதம் தள்ளுவார்கள். நீலகிரி மாவட்டத்தில் உறை பனிப்பொழிவு தொடங்கி வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே சென்றதால் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பனிக்காலத்தின் முதல் நாளான இன்று நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள தலைக்குந்தா, எமரால்டு, இத்தலர், கேத்தி, பாலாடா போன்ற பகுதிகளில் கடுமையான உறை பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. இதனால் புல்வெளிகள், விவசாய நிலங்கள் எங்கும் வெள்ளை கம்பளம் விரித்தாற்போல் பனி படர்ந்து அழகாக காட்சியளிக்கிறது. மாலை நேரங்களிலேயே குளிரின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது.
வருஷம் மழையே இல்லாமல் பனி அடித்தனால பனி தாக்கம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இப்போ ஆரம்பிச்சனாலே இந்த அளவுக்கு விழுந்துருக்குன்னா இனி போகிற நாள் இன்னும் 2 மாதம் வந்து இது எப்படி இருக்குன்னு இதை சொல்ல முடியாது. குழந்தைங்க பெரியவங்க தான் இப்போ ரொம்ப கஷ்டம். வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கும். ஸ்கூல் ட்ரிப்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டீசல்லாம் வந்து ஃப்ரேசிங் ஆகிருக்கு. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. மழை இல்லாதனால கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி ரொம்ப விழுந்திருக்குன்னு நினைக்கிறோம். 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து அணி தொடர்ந்து தடுமாற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவின் அருகில் உள்ள தஜிகிஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சீனாவில் நேற்று 6.7 அளவுள்ள நிலநடுக்கம் தாக்கியது. சீனாவின் அண்டை நாடுகளான தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகளிலும் எதிரொலித்தது. தஜிகிஸ்தானின் காஷ்கர் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஏராளமான வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. ரயில் பாதையும் சேதமடைந்தது. நிலநடுக்கத்துக்கு ஒருவர் பலியானார், சிலர் காயமடைந்தனர். காஷ்கர் பகுதி அதிக அளவில் மக்கள் வாழாத பகுதி என்பதால் இந்த நிலநடுக்கம் பேரழிவு எதையும் ஏற்படுத்தவில்லை. மெக்சிகோ நாட்டின் போப்போ கேட்டபிள் எரிமலை புகையுடன் சாம்பலை கக்கி வருவதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மெக்சிகோ நாட்டின் அட்லிஸ்கோ பியூலோ பகுதியில் போப்போ கேட்டபிள் எரிமலை உள்ளது. அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த இந்த எரிமலை தற்போது திடீரென விழித்தெழுந்து சாம்பலையும் புகையையும் கக்கி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 324 முறை இது புகைவிட்டு சாம்பலை கக்கி இருக்கிறது. இந்த எரிமலையின் சாம்பல் அருகிலுள்ள அட்லிஸ்கோ பியூலோ நகரத்தின் மீது படிந்து வருகிறது. இதனால் அங்கு லேசான பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மெக்சிகோ நாட்டில் 3000 எரிமலைகள் இருந்தாலும் அதில் 14 மட்டுமே இன்னும் உயிர்ப்புடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மொகாலியில் இன்று தொடங்கிய இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்து வருகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற முதல் போட்டி சமனில் முடிவடைந்த நிலையில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 2வது போட்டியில் இந்திய அணி 246 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் 3வது போட்டி பஞ்சாப் மாநிலம் மொகாலியில் உள்ள ஐஎஸ் பிந்த்ரா திடலில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. சற்று முன்வரை இங்கிலாந்து அணி 59 ஓவர்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து 192 ரன்களுடன் ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கியூபா முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவு, தலைவர்கள் அஞ்சலி. வங்கிகளுக்கு 2 நாள் விடுமுறை, முடங்கிய ஏடிஎம்கள், மக்கள் தவிப்பு. தற்கொலை செய்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 1.5 லட்சம் நிதி நேரில் வழங்கினார் திமுக பொருளாளர் ஸ்டாலின். மும்பை தாக்குதல் 8ஆம் ஆண்டு நினைவு, பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்ச்சி. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.